வீரமாறன் சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா வீரா சூப்பராக வாதாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நீதிபதி மாறனுக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு சாட்சியும் இல்லதால நான் மாறனை விடுவிக்கிறேன் அப்படின்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, இந்த அன்பழகன் சார் வேணும்னே அவரோட செல்ஃபிஸுக்காக இப்படி மாறின எப்படியாச்சும் நிரந்தரமாக உள்ள தள்ளணும்னு வேணும்னே இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு போதும் இந்த பக்கம் அன்பழகன் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. யோ, என்ன ஆயிடு, அப்போவே நினச்சேன் என்னடா இப்படி ஒரு நேர்மையானவன் இங்கே இருக்கானா அப்படின்னா உன்னோட மோட்டிவேட்டுக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நீ திட்டம் போட்டு பண்ணியிருக்கல அப்படின்னு போதும். ஆமாங்கய்யா, பொய் சாட்சியெல்லாம் உருவாக்கி எப்படியாச்சும் மாறின உள்ள தள்ளணுங்கிற தான் அவரோட மோட்டிவேட்டே அப்படின்னு. யோ, என்ன ஆயுது அப்படின்னு அந்த இடத்துல நீதிபதி கேட்டதும் உடனே அன்பழகா அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. ஐயா, அந்த பொண்ணு பொய் சொல்லிட்டு இருக்கா, இதுல பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஐயா, மாறனோட வண்டியில போனது ராகவன் தான். ஆனா அவரோட பேரை நோட் பண்ணவே இல்லை. இதுல இருந்து என்ன புரியுது, யாரு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, மாறனை எப்படியாச்சும் உள்ள தள்ளணுங்கிறதா இவரோட மோட்டிவே அப்படின்னதும் நீ சொன்னாலும் சொல்ல இல்லைனாலும் எனக்கு நல்லாவே புரியுதுமா. யோ, நீயே இப்படி உள்ளால திருட்டுத்தனமான வேலை பார்த்துருக்க, அதனால உன்னை நாம ஒரு 3 மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னதும் அன்பழகன் சம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயா, இது பாரு, இனி எதுவும் பேசுறதுக்கு இல்லை, கோர்ட்ஸ் கலையுது. அதே மாதிரி தன்னோட கணவருக்காக முன் வாதாடி அவரை நிரபராதின்னு நிரூபிச்ச வீராவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வீரா பாராட்டிட்டு இந்த கோர்ட்ஸ் கலையுது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில் வராங்க. மாறன் வெளியில் வந்ததும் ஓடி நம்ம வீரா கட்டி பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, அதான் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு போதும். இங்கே நீ உள்ளே போயிடுவேன்னு பயந்துட்டே இருந்தேன்டா அப்படின்னதும் அதான் நீ என்ன வாதாடி காப்பாற்றி வெளியில் எடுத்துட்டேடி, நீ இருக்கும் வரைக்கும் எனக்கு என்ன பயம், உன்னை நம்பித்தான் நானே உள்ளே போனேன் அப்படின்னும் போதும் எல்லாரும் அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. வீரா, உண்மையிலேயே நீ தைரியமான பொண்ணுதாமா, ஆனால் உன் இடத்துல யாராக இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே வீரான்னு பேர் வச்சது அது சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம வீராவை பாராட்டி இருக்காங்க. இது பார்த்து கண்மணி செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அன்பழகன் வீராவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு போறாங்க. இப்ப வேணும்னா உன் புருஷனும் நீயும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம், ஆனா என் காக்கி சட்டையை கலட்டுற அளவுக்கு பண்ணிட்டல, உன்னையும் சரி உன் குடும்பத்தையும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போனது. சரி போங்க, பண்ணி கழிச்சிட்டீங்க, அடுத்த வாட்டியும் தோக்காதீங்கிற மாதிரி வீரா நக்கல் அடிச்சு விட்டுடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் வள்ளி எல்லாருக்குமே ஸ்வீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வீரா, உன்ன மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இந்த குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கணுமா, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேஸ்ல மாட்டிக்கிட்டா நீ வெளியில எடுத்துருவா அப்படின்னு சொல்லி வள்ளி அந்த இடத்துல வீராவை பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. வீராவுக்கு நம்ம மேலே அவ்வளோ பாசம், அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாதாடி இருக்கா அப்படின்னு. உடனே மாறன் இங்கே பாரு வீரா, ஆமாம் என் மேலே அவ்வளோ அக்கறை எடுத்து இந்த கேஸ் எல்லாம் வாதாடி என்னை வெளியில் எடுத்திருக்கியே, ஆமாம் எதுவும் என்னை பற்றி ஏதோ உண்மை தெரிஞ்ச மாதிரி இருக்கே, ஆமாம் யாரும் எதுவும் என்னை பற்றி சொன்னாங்களா அப்படின்னும் போதோ உன்னை பற்றி யாரும் சொல்ல தேவையில்லை, உன் மோரக்கட்டையே எனக்கு காமிச்சு கொடுத்துருங்கிற மாதிரி வீரா அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற, இங்கே பாரு உண்மையை சொல்லு, எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு, ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சதாலதான் நீ இவ்வளோ அக்கறையா இருக்க அப்படின்னு போது. இங்க பாரு, நீ என்ன காதலிச்சிருக்க, அதுவும் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்க, அப்படி பார்த்தா நீ யாரு, நீ என்னோட புருஷன், என் புருஷனை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா மற்ற எல்லாரும் கைவிட்டப்போ என் புருஷனை நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னதும் என்ன ரொம்ப ஓவரா புருஷன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி மாறனுக்கு அந்த இடத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்கிட்டு ஒருவேளை வீராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ